கூட்டிட்டு வந்தீங்க? இது என் ஃப்ரெண்டோட வீடு. இங்கே தான் அவன் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி தங்கியிருந்தேன். அதான் அவன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தேன். வண்டியை சீக்கிரம் எடுத்துனாடா. சார் எக்ஸ்கியூஸ் என்ன விஷயம்? வீடு பூட்டி இருக்கு. இங்கே இருந்தவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியும். வீடு 1 வருஷம் பூட்டி தாங்க இருக்கு. அவங்க கான்டாக்ட் நம்பர் எங்கள்கிட்ட இல்லை. ஹவுஸ் ஓனர் நம்பராச்சும்? யார் நம்பர் எங்கள்கிட்ட இல்லைங்க. சரிங்க. எப்படி இருக்கு? சூப்பர். சார் சார் ரூம் வேணும். ரூமா? ஆதார் கார்டு கொடுங்க. ஆதார் கார்டு என்ன பண்ணுறது? என்ன ஆதார் கார்டு கேட்டால் திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை சார், வர அர்ஜென்ட்டில் எடுத்துகிட்டு வரல. வேறு ஏதாவது ஐடி ப்ரூஃப் இருக்கா? இல்லை சார், கொஞ்சம் சாரிப்பா, எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் இல்லாமல் அலோட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேற எங்கேயும் பாருங்களேன். ரொம்ப டயர்டா இருக்குடா. சரி வா, பார்க்கில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். அங்க அங்க போலாமா? போகலாம். நீ கவலைப்படாத, நீ நினைச்ச மாதிரியே வாழலாம். சரியா? ஏய், ஏன் அழுவுற? ஜனனி, என்னாச்சு? இல்ல, ஆசையா வளர்த்த அப்பா அம்மா பேச்ச மீறி ஆசைப்பட்ட உன் கூட ஓடி வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் பெத்தவங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்க கூடாது. அதை நினைச்சுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜனனி, எனக்கும் அதே ஃபீலிங் தான். இதெல்லாம் நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியது. இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. போகி மாதிரி பழசெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இப்ப பொங்கலை கொண்டாடலாமா? எல்லாம் வாங்க, வெளில வாங்க. எல்லாம் மணி 8 ஆயிடுச்சு. பார்க்க மூட போறோம். பார்க்க மூட போறோம். கிளம்புவோம். இங்க பாரு, இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம வெளியே போய் எங்கேயும் தங்க முடியாது. வேற வழியே இல்லை. இன்னைக்கு நைட்டு மட்டும் யாருக்கு தெரியாம நம்ம இங்கேயே தங்கிடலாம். எதுவும் பிரச்சனை வராதா? அதெல்லாம் எதுவும் வராது. நான் இருக்கேன்ல. என்ன பாக்குற? காலையில வேலையா கோயில்ல போய் கல்யாணம் பண்றோம். 2வது வேலையா வீட்டு புரோக்கரை பார்த்து வீடு பாக்குறோம். 3வது வேலையா என்ன குடும்பம் நடத்துறோம் அதானே? இல்ல, கூட்டு குடும்பம் நடத்துறோம். சிப்போடா. டேய் யுவா, உனக்கு எத்தனை குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை? அதிக ஆசைலாம் இல்ல. 5ஆம் போர் பொண்ணு பிறந்தா ரொம்ப ராசின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது வரைக்கும் போதும். 5 பிள்ளையா? போதுமா? அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் வேற எவ்வளவு பாப்பியா? போகலே. சாரி, கோபம் வந்தா கன்னட வந்துருமே. சரி சரி, 5ம் பொண்ணா பிறந்தா என்ன பண்ணுவ? 5ம் பொண்ணா பிறந்தா என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லைன்னு நினைப்பேன். என்ன யோசிக்கிற? இப்பெல்லாம் பசங்க யாரும் சோறு போடுறது இல்ல, பொண்ணுக்கு தான் போட்டுட்டு இருக்கு. நமக்கு 5 இடத்துல சாப்பாடு. வயசான காலத்துல பெத்தவங்க பொண்ணுங்க வீட்டுல தான் அதிகமா இருக்காங்க. கவலைப்படாத, நான் அந்த அளவுக்கு உன்னை கையேந்து விட மாட்டேன். உன்னை ராஜா மாதிரி கடைசி வரைக்கும் பாத்துக்குவேன். மச்சான், ஃபிகர் செம்மையா இருக்காடா. ஜனனி, ஏய், ஃபிகரை எங்க இருந்துடா தள்ளிட்டு வந்த? பெங்களூர் தக்காளி மாதிரி இருக்கா. உனக்கும் சேர்த்து பே பண்ணிடுறோம், நீ கிளம்பு. சார், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டீங்க. சார் கல்யாணம் விடிஞ்ச கல்யாணமா? அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்க்கலாமா?
அவனை ராஜா மாதிரி வச்சு பார்த்துமேன்னு சொல்லியிருக்கேன். பணத்துக்காக வாட்ச்மேன், டாக்டர், இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாம் மந்திரி பையன் பண்ண தப்புக்கு துணை போனாங்களே, இவங்களெல்லாம் சும்மா விட முடியுமா? அதனாலதான் கொன்னோம். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் எங்கே கொலை பண்ணோம். இத்தனை பேரை சாகடிச்சிங்க. தப்பு பண்றது குழந்தையா இருந்த டாக்டர் ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க? மேடம், டாக்டர் ஹைவே மேம்பாலத்துல செத்து கிடக்குறாரு மேடம். இங்க பாரு, 7 பேர்ல 6 பேரை சாகடிச்சிட்டோம். பாக்கி உள்ளது மந்திரி மகன் மட்டும்தான். அவனையும் சாகடிக்காம விட மாட்டோம். முடிஞ்சா காப்பாத்திக்கோங்க. சொல்லுங்க டிஎஸ்பி மேடம். உங்க பையன் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான். இது விஷயமா அவரை நான் நேர்ல சந்திச்சு பேசணும். அப்பதான் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். கொஞ்சம் கோஆபரேட் பண்ண சொல்லுங்க ப்ளீஸ் சார். வர சொல்றேன். ஹலோ மேடம், அப்பா எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நான் ஊருக்கு வந்துட்டேன். இப்போ எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். நான் இம்மிடியேட்டா கிளம்பி வரேன். சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்? நீங்க சாகணும். காப்பாத்துறேன்னு சொன்னீங்க, இப்ப சாகணும்னு சொல்றீங்க? பதட்டப்படாதீங்க. நான் சொல்றத மட்டும் நீங்க கேளுங்க. நான் அந்த பேய்ங்க கிட்ட போய் மந்திரி பையனை கைது பண்ண போனேன். அப்ப அவன் தப்பிச்சு ஓட போனப்போ கார்ல அடிபட்டு செத்து போயிட்டதா ஒரு சின்ன போய் சொல்லுவேன். அத அவங்க நம்பி உண்மையாவே செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு விலகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு உங்க இஷ்டம் போல நீங்க ஃபாரின் போறீங்களோ எங்க போறீங்களோ அது உங்க விருப்பம். மொத்தத்துல இதுதான் நம்மளோட பிளான். சூப்பர் மேடம், அப்படியே பண்ணிடலாம். டேய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிமா. யோ, எங்க அந்த 2 பேரும்? சாரி சார், போயா? இங்க தான் இருந்தாங்க. சொல்லுங்க. மேடம், அந்த 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். ஏய், நீங்க எப்படி இங்க? ஒன்றும் புரியல மேடம். நீங்க நினைச்ச மாதிரி உங்க ஆசை நிறைவேறிடுச்சு. இதுக்கு மேலே இந்த அப்பாவிங்க உடம்புல இருக்கிறது நியாயமே கிடையாது. உடனே இவங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிடுங்க. இவங்களும் உங்களை மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறவங்க தான். அவங்க வழி என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உன்
கடைசி வரைக்கும் பார்த்துக்குவேன். ஜனனி என்னை மன்னிச்சிடுறா. எனக்கு தெரியும் உனக்கு உங்க அப்பா அம்மானா எவ்வளோ பிடிக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு என்ன நம்பி வந்த வாழ்நாள் முழுக்க என் கூட இருக்கலான்னு உன்னை வச்சு ஒரு நாள் கூட காப்பாற்ற முடியாம போச்சு. முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான். நான் மன்னிச்சிடுறா. எவ்வளோ ஆசையா என் கூட வந்த எல்லாத்தையும் நானே கெடுத்துட்டேனே. என்ன மன்னிச்சிடுறா. அழாத ஜனனி. நம்ம எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த வாழ்க்கையை இவங்களாவது வாழட்டும். நல்லபடியா நம்மளோட ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு சார். எல்லாம் டீமோட கோஆபரேஷன் தான் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க சூப்பரா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பேய்களை ஏமாத்தி மந்திரி பையனை காப்பாத்திட்டீங்க. நீங்க ரியலி சூப்பர் மேடம். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியா ஆவிகளையும் ஆன்மாவையும் ஏமாத்திட முடியாது. அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? சரி, அப்ப நம்ம கிளம்பலாமா? இருங்க மேடம், கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க. ஆஃபீஸஸ்லாம் சீல் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும். அதான் இந்தாங்க சாப்பிடுங்க. ஷிட். அதோ வாஷ்ரூம் அங்கே இருக்கு மேடம். Hey, what do you want here? வாஷ்ரூம் எங்கன்னு கேட்டீங்க, அதான் மேடம். Hey, என்ன பண்ற? நான் யாருன்னு தெரியும்ல? நீங்க யாரா இருந்தாலும் ஒரு பொண்ணு தானே. என்ன பார்க்குற? நீங்க பார்க்கறதுக்கு சும்மா கும்முன்னு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்தீங்கன்னா அப்புறம் ஜம்முன்னு இருந்துட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் மேடம். டேய் நாயே, உன்னை காப்பாத்த வந்தவ கொலை பண்ண வச்சிடாத. ஆல்ரெடி கண்ணாலேயே கொன்னுட்ட, இப்ப கண்ணால கொல்ல போறியோ? நீ சொன்ன பிளானை நான் ஒத்துக்கணும், ஆனா நான் சொன்ன பிளானை நீ ஒத்துக்க மாட்டியா? நியாயமா செத்துறாத. அவ்வளோ சீக்கிரம் எங்களை மாதிரி பெரிய ஆளுங்களெல்லாம் உங்களால சுட முடியாது தெரியுமா? ஏய் உன்னை என்ன முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்னும். ஏய் டோன்ட் ஷூட். நீங்க பண்ணதான் கரெக்ட் மேடம். இந்த மாதிரி போரிக்கிங்கெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது. மேடம், உங்களுக்காக வெளியே பிரஸ்காரங்களும் மீடியாக்காரங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தொழிலதிபரின் மகன்கள் 3 பேரின் கொலைக்கும் முன்னாள் மத்திய மந்திரி கருணாகரனின் மகன் ஆதிதான் காரணம் என டிஎஸ்பி ருத்ரா நடத்தி வந்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பணத்திற்கும் அதிகாரத்திற்கும் அடிபணியாமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற முறையில் தவறு செய்த மந்திரி மகனை என்கவுண்டரில் சுட்டுக் கொன்ற டிஎஸ்பி ருத்ரா அவர்களுக்கு மக்களிடமிருந்து பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது.